நரேந்திர மோடி அவர்கள் உடனடியாக தமிழர்களிடம் தமிழ்நாட்டு அரசிடமும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். அற்ப தேர்தல் அரசியலுக்காக ஓட்டு லாபத்திற்காக தமிழ்நாட்டில் பீகார்கள் துன்புறுத்தப்படுவதாகவும் அவர்கள் அச்சுறுத்தப்படுவதாகவும் பீகார் தேர்தல் பரப்புரையில் பேசியிருப்பது மிக வன்மையான கண்டனத்துக்குரியது. ஏற்கனவே ஒரிசாவில் ஒரு தமிழரை அந்த மாநில முதலமைச்சர் முன்னிறுத்திய போது அங்கிருக்கின்ற கோவிலுடைய சிலைகளை அவர் தமிழ்நாட்டில் பதுக்கி வைத்திருக்கிறார் என்று உண்மைக்கு மாறான செய்தியை பரப்பி அந்த தமிழர் அந்த மாநிலத்தை விட்டு வெளியேறவும் அவருடைய மனைவி இந்திய நிர்வாக பணியிலிருந்து வெளியேறவும் நிர்பந்தத்தை தந்ததுதான் பாரதிய ஜனதா RSS சங்கி கும்பல்கள். இந்த மாண்பை சிதைக்கின்ற முயற்சியில் ஒன்றிய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி ஈடுபட்டிருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. அதனால் தான் இதுபோன்ற வதந்திகளை புரளிகளை கிளப்பி ஓட்டு அரசியல் பெறுவதற்கும் மத ரீதியாக இந்தியாவில் வாழ்கின்ற பெரும்பான்மை இந்துக்களை அணிதிரட்டுவதற்கும் சமூக பதட்டங்களை தேசிய இன சிக்கல்களை உருவாக்கி அரசியல் அறுவடை செய்ய துடிக்கின்ற நரேந்திர மோடியினுடைய நாடகத்தை அம்பலப்படுத்துகின்ற வகையில் இந்த மண்ணில் மொழிவழி சிறுபான்மையினரும் பிற மொழிவழி தேசிய இனங்களை சார்ந்தவர்களும் மிகவும் ஆரோக்கியத்துடனும் நலமுடனும் நிம்மதியுடனும் இங்கு பணி செய்து மிக மகிழ்ச்சிகரமாக பணத்தை அனுப்பி வைத்து கொண்டாட்ட காலங்களில் சென்று கொண்டாடிவிட்டு திரும்பவும் எங்கள் தமிழர் நிலமான தாயகத்திற்கு வந்து எந்தவித தொந்தரவும் இல்லாமல் பணி செய்து கொண்டிருக்கிற ஒரு சூழலில் அற்ப தேர்தல் அரசியலுக்காக ஓட்டு லாபத்திற்காக அனைத்து இந்திய நாட்டின் மக்களையும் ஒரு தாய் மக்களாக ஒரு குடியரசின் கீழ் வாழ்கின்ற மக்களாக கருதப்பட வேண்டிய நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் பீகார்கள் துன்புறுத்தப்படுவதாகவும் அவர்கள் அச்சுறுத்தப்படுவதாகவும் பீகார் தேர்தல் பரப்புரையில் பேசியிருப்பது மிக வன்மையான கண்டனத்துக்குரியது. ஏற்கனவே ஒரிசாவில் ஒரு தமிழரை அந்த மாநில முதலமைச்சர் முன்னிறுத்திய போது அங்கிருக்கின்ற கோவிலுடைய சிலைகளை அவர் தமிழ்நாட்டில் பதுக்கி வைத்திருக்கிறார் என்று உண்மைக்கு மாறான செய்தியை பரப்பி அந்த தமிழர் அந்த மாநிலத்தை விட்டு வெளியேறவும் அவருடைய மனைவி இந்திய நிர்வாக பணியிலிருந்து வெளியேறவும் நிர்பந்தத்தை தந்ததுதான் பாரதிய ஜனதா RSS சங்கி கும்பல்கள். அதன் நீட்சியாக இன்றைக்கு இந்த பீகார் பரப்புரையில் தமிழ்நாட்டின் மீது ஒரு மிகப்பெரிய அபாண்டத்தை சுமத்தியிருக்கிறார். இந்த மாண்பை சிதைக்கின்ற முயற்சியில் ஒன்றிய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி ஈடுபட்டிருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது மட்டுமல்ல, நரேந்திர மோடி அவர்கள் உடனடியாக தமிழர்களிடம் தமிழ்நாட்டு அரசிடமும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். தேர்தல் அரசியலுக்காக அவர் பேசிய அந்த வார்த்தை திரும்ப பெறப்பட வேண்டும். அதனால் தான் இதுபோன்ற வதந்திகளை புரளிகளை கிளப்பி ஓட்டு அரசியல் பெறுவதற்கும் மத ரீதியாக இந்தியாவில் வாழ்கின்ற பெரும்பான்மை இந்துக்களை அணிதிரட்டுவதற்கும் சமூக பதட்டங்களை தேசிய இன சிக்கல்களை உருவாக்கி அரசியல் அறுவடை செய்ய துடிக்கின்ற நரேந்திர மோடியினுடைய நாடகத்தை அம்பலப்படுத்துகின்ற வகையில் தமிழ்நாடு அரசு வருகிற ஜனவரியில் நடைபெற இருக்கிற கூட்டத்தொடரில் இந்திய முழுக்க இருக்கிற மாநிலங்களில் அந்தந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு அந்தந்த மாநிலத்தில் 100% வேலைவாய்ப்பு உரிமையை பீகார், குஜராத் உள்ளிட்ட அந்தந்த மாநிலத்து மக்களுக்கே வழங்குகின்ற சட்டங்களை இயற்றி அது இந்திய முழுக்க நடைமுறைப்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டிலும் 100% தமிழர்களுக்கு வேலை வேண்டும்.